தவேக தலைவர் விஜயின் பிரச்சார பேருந்து பறிமுதல் செய்யப்படவில்லை என கட்சியின் இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் மகேந்திரன் வழங்க கேட்கலாம். மகேந்திரன், விவரங்களை சொல்லுங்க. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பிரச்சார பேருந்து சிபிஐயால் பறிமுதல் செய்யப்பட்டதாக தகவல் வெளியாக இருந்த நிலையில் பேருந்து பறிமுதல் செய்யப்படவில்லை என தமிழக வெற்றி கழகத்தின் இணை பொதுச் செயலாளர் சிடிஆர் நிர்மல்குமார் தகவல் தெரிவித்திருக்கிறார். விஜயின் பிரச்சார பேருந்தானது சிபிஐ அதிகாரிகளால் கரூரில் தற்பொழுது சோதனை செய்யப்பட்டு வருகிறது. கரூரில் கடந்த ஆண்டு செப்டம்பர் 27 விஜய் பிரச்சாரம் மேற்கொண்ட போது 47 பேர் உயிரிழந்த வழக்கு விவகாரம் தொடர்பாக சிபிஐ அதிகாரிகள் தொடர்ச்சியாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அதன் அடிப்படையில் விஜயின் இன்று கரூரில் வைத்து சிபிஐ அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில்தான் பேருந்து பறிமுதல் செய்யப்பட்டு கரூரில் வைத்து சோதனை செய்யப்படுவதாக தகவல் வெளியான நிலையில் பேருந்து பறிமுதல் செய்யப்படவில்லை. பேருந்தை சோதனை செய்வதற்காகவும் தடயவியல் தொடர்பான பரிசோதனைகளை மேற்கொள்வதற்காகவும் ஒரு நாள் பேருந்தை ஒப்படைக்க வேண்டும் என்று சிபிஐ அதிகாரிகள் உத்தரவிட்டதால் பேருந்தை தாங்கள் தான் ஒப்படைத்திருப்பதாகவும் தமிழக வெற்றி கழகம் தரப்பில் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் இன்று மாலை மீண்டும் பேருந்து சென்னை திரும்பும் என்றும் தமிழக வெற்றி கழக இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் தகவல் தெரிவித்திருக்கிறார். பேருந்தை ஒரு நாள் சோதனைக்காக மட்டுமே ஒப்படைத்திருக்கிறோம். அவர்கள் சென்னை வந்து பேருந்தை பறிமுதல் செய்து கொண்டு கரூர் எடுத்து செல்லவில்லை என்று தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி மகேந்திரன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.